because we are kings and our words matter. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவன் உள்ளவரை இயேசு எந்தன் மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே. உள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவன் உள்ளவரை இயேசு எந்தன் மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே. உள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. என் நேசரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வார்த்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். நேசரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். குழந்தை எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவீர். எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் இந்த வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் இந்த வாழ்வு மலரும். எந்த தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினம் தருபவர். எல்லாரும் எந்த தேவனே என் பரிகாரமானவர்,
கீதங்கள் என்னாலுமே பாடி போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன். வான சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேகம் நீதினில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேகம் நீதினில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாயிடுவே நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. ஆயத்தமாயிடுவே நண்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமான. அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமான. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்கச் செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சித்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவீர். எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் கிழக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும். எந்த தேவனே என் பரிகாரமானவர். புதிய கிருபைகள் அனுதினம் தருபவர். எந்த தேவனே என் பரிகாரமானவர். புதிய கிருபைகள் அனுதினம் தருபவர். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன் பரமனை ஸ்தோத்தரிப்பேன். உள்ளமெல்லாம் வசமானே
என் தேவனே, என் ராஜனே, உம்மேன்மாயே எந்த உயிர்ப்பே பண்பாடும் என் ஆவியும் அன்பின் மொழியா நன்மை விரும்பி தீமை வெறுத்தே உன்னதத்தில் வீற்றிருக்கும் உன் சிரசில் வழியும் மகிழ் தைலம் உன் ஸ்தலத்தில் எங்கும் மனம் பரவும். நித்ய ராஜ்யத்தே ஆளுகையில் நீதி உண்டு சுத்தமான சாட்சியினல் தாழ்மை சத்தியத்தால் வென்று எம்பீரே Alva Omega பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். நீரே ஆல்பா நீரோமேகா பணிந்து உம்மாயே
ஹalleluya. கனம் மகிமை துதி யாவத்துக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவரே பாத்திரர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு முன்பாக நாம் ஏறெடுப்போம். இயேசுவை போற்றுவோம், துதிப்போம். ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. உள்ளங்களை கரங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே ஆண்டவர், நீரே ராஜா, நீரே ஆளுகிறவர், எங்களை ஆள பண்ணுகிறவர். ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறீர் என்பதெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். எங்கள் உள்ளம் பூரிக்கிறது, மகிழ்ச்சியால் நாங்கள் நிரம்புகிறோம், நன்றியால் எங்கள் உள்ளங்கள் நிரம்புகிறது. இன்றைக்கு உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்பது மிகவும் உண்மை என்பதை உணர்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்போது உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வந்து உள்ளங்களை தொடட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஜீவ வார்த்தைகள், ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வார்த்தைகள் பெரிய கிரியை உள்ளங்களில் நடப்பிக்கட்டும், ஜீவியங்களை நடப்பிக்கட்டும், காரியங்களை மாற்றி அமைக்கட்டும், வாழ்க்கைகளை மாற்றட்டும் கர்த்தாவே. வாழ்வை உண்டாக்கட்டும், வாழ்வு மலர செய்யட்டும் கர்த்தாவே. பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நமஸ்காரம். காலைக்கு நாளை கத்திர நேரம் உலகங்களை இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கிடந்த ஆராயில் பங்கெடுத்து நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அது MRDD அனுப்பலாம். சபை திட்ட பணியில் கை கொடுக்கக்கூடியவர்கள் அது வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கை பெட்டியில் அதை செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக்காரோட கரைகளை உயர்த்துவோம். கர்த்தரை வார்த்தையார் கேட்டுக் கொடுப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்து கரங்களை உயர்த்தங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகள் உங்களுடைய கரங்களை உயர்த்தங்கள். உங்களுக்கு சபை செய்ய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை குறிப்புகள், டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள்லாம் அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது CD ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதரர்கள் பேசின 8 செய்திகளுடைய MP3 CD-யும் வெற்றியும் வாழ்வு மகிர மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். 2வது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் சேரில் வந்து அமர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர்கள் பேசும் பொழுது தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளிலே டிரான்ஸ்லேஷன் ஹெட்ஃபோனில் வருகிறது. தேவையானவர்கள் ஹெட்ஃபோன்களை உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முக்கிய அறிவிப்பு, முக்கியமாக ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேர் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மற்றும் டிவிலையும் பார்க்குறார்கள். அவர்களுக்கு இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியம், கவனிக்கவும். வருகிற மார்ச் 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை அங்கே பிலீவர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று ஒரு கூட்டம் வைக்கப்பட்டிருக்குது. ஒரு நாள் கூட்டம், காலையிலிருந்து மாலை வரை, ஸ்ரீலங்கா கொலம்போவில் ஹேவ்லாக் சிட்டி கிளப் ஹவுஸ் என்கிற இடத்துல 324 ஹேவ்லாக் ரோடு, கொலம்போ 5, ஹேவ்லாக் சிட்டி கிளப் ஹவுஸ் என்கிற இடத்துல இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அங்கே நான் பேசுகிறேன். காலை 9 முதல் மாலை 5:30 வரை நான் அங்கே பேச இருக்கிறேன். மார்ச் 5ஆம் தேதி அங்கே விடுமுறை, போயா விடுமுறை. போயாங்கிறது ஒரு பண்டிகை, அங்கே ஒரு மாதமும் அது விடுமுறை. அங்கே
அந்த கூட்டங்களை கலந்து கொள்ள வேண்டுமென்றால் முன்பதிவு செய்தல் அவசியம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்கே பங்கு கொள்ள முடியும். முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். அது கட்டணமெல்லாம் உண்டு. அங்கே மதிய உணவு அதெல்லாம் அந்த கட்டணத்துக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த முன்பதிவெல்லாம் செய்கிறதுக்கு டெலிஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 011-268-9342. மறுபடியும் சொல்லுகிறேன், 011-268-9342. இன்னும் 077-227-0050. 077-227-0050. இந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் பேசி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய அலுவலகத்தையும் இங்கே சென்னையில் உள்ள அலுவலகத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அங்கே ஸ்ரீலங்காவிலேயே கொலம்போவில் இந்த நான் சொன்ன அந்த எண்ணுக்கு ஃபோன் செய்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த விளம்பரம் அங்கே உள்ள டிவிகளிலும் வரும். அங்கே கவனிக்கவும். மார்ச் 5 காலை 9 முதல் மாலை 5:30 மணி வரை ஒரு நாள் முழுக்க அங்கே விசுவாசிகளுக்கான கூட்டம். ஸ்ரீலங்கா முழுவதும் இருந்து பல இடங்களிலிருந்தும் நீங்கள் வந்து அங்கே அன்றைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். கடந்த பல வாரங்களாக இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம் என்பதை குறித்து போதித்து வருகிறோம். இதில் முக்கியமாக அறிக்கை, நாவின் அறிக்கை, இது குறித்து போதித்து வரும். நாவின் அறிக்கை குறித்து நிறைய பல்வேறு காரியங்களை போதித்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ போதிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதிலிருந்து அது என்னவென்றால், நாவின் அறிக்கை ஏன் இவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதன் பின்னால் இருக்கிற காரண காரியங்கள், இதை பார்த்து வருகிறோம். நாவின் அறிக்கைக்கு பின்னால் இருக்க காரண காரியங்கள், ஏன் அது அவ்வளோ வாயை திறந்து நான் கர்த்தர் சொல்கிறது அவ்வளோ முக்கியமாக இருக்குது, ஏன் இந்த விசுவாச ஜீவியத்திற்கு அது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். பல காரியங்களை நான் சொல்லி வருகிறேன். வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலே மிகவும் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் வல்லமை உள்ள காரியம். இந்த உலகத்திலே மிகவும் வல்லமை உள்ளது எதுனா வார்த்தை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையினால் தான் இந்த உலகமே உண்டாக்கப்பட்டது. அப்போ எது வல்லமை உள்ளது? எல்லாமே அது வார்த்தையினால் தான் உண்டாச்சுன்னா, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இருக்கு. அப்போ எல்லாமே வார்த்தையினால் உண்டாச்சுன்னா, அப்போ வார்த்தை தான் எல்லாவற்றை காட்டிலும் வல்லமை உள்ளது. அதனால தான் கடவுள் எல்லாத்தையும் வார்த்தையின் மூலமாக உண்டாக்கினார். பிறகு நாம் பார்த்தோம், அவர் நம்மையும் அவரை மாதிரியே உண்டாக்கியிருக்கார். அவருடைய சாயலின்படி ரூபத்தையும் படியும் உண்டாக்கியிருக்கார். அப்படின்னா நாமும் வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடியவர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பாருங்கள், வேத வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தேவனைப் போலவே, அவர் எப்படி வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்குனாரோ அது போலவே நம்முடைய உலகத்தை, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்குகிறோம். நமக்கு இன்றைக்கு இருக்கிற அத்தனை காரியங்களும் நம்முடைய வார்த்தையினால் உண்டானவைகள். நீங்கள் வாயை திறந்து சொல்லாமல் ஒன்றுமே உண்டாகவே இல்லை, உண்டாகவே முடியாது. நீங்கள் வாயை திறந்து சொல்லி தான் எல்லாம் உண்டாயிருக்கிறது. இதை நினச்சாலே, இதை நினச்சி பார்த்து இதனுடைய உண்மையை உணர்ந்தாலே நம்முடைய வாழ்க்கையை மாறிடும். நம்ம வாயிலிருந்து என்ன பேசுகிறோன்றது மாறிடும். நிறைய நான் சிறு வயதில் வளர்ந்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை எங்களுக்கு போதித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. பாட்டெலாம் பாடணும், கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளதுன்னெலாம் அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. எங்கே தவறிட்டோன்னா, நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதுன்றதை யாரும் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம் பாருங்கள். ஆனால் நாங்கள் என்ன வேணால் பேசிக்கலான்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள. நம்ம பேசி என்ன ஆக போகுது? என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகவே நான் எதை வேணால் பேசிக்கலாம், என்ன வேணால் பேசிக்கிட்டு ஆவிக்குரிய ஜீவித்தை வெற்றிகரமாக நடத்தலாம், நான் என்ன வேணால் பேசிக்கலாம், எனக்கு நல்லது நடக்கும், நான் பேசுகிறது என்ன பேசுகிறேனோ அது முக்கியமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே அன்றைக்கு இருந்து. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படி தான் ஆயிடுச்சு அது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆனால் நம்முடைய வார்த்தை பற்றி ஒன்றும் யாருமே சொன்னதே கிடையாது.
நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எவ்வளோ முக்கியங்கிறத இந்த அறிக்கையை பற்றி, இந்த குறிப்பாக இந்த விசுவாச அறிக்கையை குறித்து யாரும் சொன்னதே கிடையாது, நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஃபெய்த் கன்ஃபெஷன்ற காரியத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஃபெய்த் கன்ஃபெஷன்னா என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதையே சொல்கிறது. கன்ஃபெஷன்னா அதான், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதையே சொல்லுகிறது, அதான் அறிக்கை. ஒரு குற்றவாளியை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க, வக்கீல் குற்றம் சாட்டுகிறார். அரசாங்க வக்கீல் என்ன பண்ணுறாரு? குற்றம் சாட்டுகிறார், சுமத்துகிறார். மேலே இப்படி பண்ணியிருக்கான், இந்த காரியத்தை பண்ணவன் இவன். நீங்கள் கன்ஃபெஷன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னது சரிதாங்க, நான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னதே நீங்களும் சொல்கிறீங்க, அதுதான் அறிக்கை. நாம் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறோம், நமக்காக ஒரு வழக்கறிஞர் அங்கே இருக்கிறார். அவர் நம்ம குற்றஞ்சாட்டுகிறது இல்லை, நம் பட்சத்தில் அவர் இருக்கார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவையின் மூலமாய், அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் இன்றைக்கி என்னவாய் இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லுகிறார். நானும் அதே சொல்கிறேன், அதுதான் அறிக்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இதில் பிரச்சனையே வரக்கூடாது. பாருங்கள், இது அறிக்கைனா என்ன, இது என்ன பெரிய இது அப்படின்னு சொல்கிற ஆளுகளுக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு அர்த்தம். அதாங்க அறிக்கைனா என்ன? கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்கிறார், மீட்பின் மூலமாக என்ன, நான் என்னவாக இருக்கிறேன் என்று பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு பேசி கொண்டிருக்கிறாராம். 2000 வருஷங்களாக எனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்லியிருக்கு, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லியிருக்குது. வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போகிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள் இருக்குது. எபிரேயர் 10:23 எப்படி சொல்லியிருக்குது? அசைவில்லாமல் உறுதியாய் அந்த அறிக்கையை பற்றி கொண்டிருக்க கடவுள். ஏன்னா அங்கே ஒருத்தர் உட்காந்து 2000 வருஷமாக நமக்காக பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் வாயை திறந்து என்ன சொல்கிறீங்கன்றதில் கரெக்டாக இருங்க, அசைவில்லாமல் இருங்க. இந்த டிங்டாங் பெல்லுன்னு வாங்கல, அந்த மாதிரி இன்றைக்கி இப்படி நாளைக்கு அப்படி, இன்றைக்கி வெற்றியை பேசுகிறது நாளைக்கு தோல்வியை பேசுகிறது, அந்த மாதிரி இருக்காதீங்க. அசைவில்லாமல் உறுதியாய் ஒரே இதில் இருங்க. என்ன அவர் சொல்கிறாரோ அதே நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலையின் நிமித்தம் நீங்கள் பேசுகிறத மாற்றிடாதீங்க, நீங்கள் பார்க்குறது நிமித்தம் நீங்கள் பேசுகிறத மாற்றிடாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதையே சொல்லிட்டுருங்க அப்படின்னு தான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு இங்கே வந்திருக்கவங்க முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இது. இந்த காரியம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்துகிட்டு இதை புரியாமல் எத்தனையோ வருஷம் தள்ளிடுறோம். சில நேரத்தில் எஃபெக்டிவ்னஸே இருக்காது, வாழ்க்கையில் ஒரு வெற்றியே இருக்காது, முன்னேற்றமே இருக்காது, வாழ்வே இருக்காது. ஏன்னா வாழ்வை உண்டாக்குறதுக்கு தானே இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். வாழ்வை உண்டாக்குறதுக்காக, வாழ்வு மலரும்படியாக தான் இந்த ஜீவ வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது இந்த காரண காரியங்களை விளக்குவதற்காக சில உதாரணங்கள் காமிச்ச. போன வாரம் யோபுவை பார்த்தோம். யோபுனுடைய காரியங்கள்லாம் எப்படி நடந்தது, ஏது நடந்ததுன்னெலாம் பார்த்தோம். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருப்பம் அந்த எங்கே விட்டோமோ அங்கே ஆரம்பிப்போம். 38ஆம் அதிகாரம் சங்கீதம், யோபு 38ஆம் அதிகாரம், 42 அதிகாரம் இருக்குது. வேதவாசனம் குறிப்பாக சொல்லுது, யோபின் முடிவை எண்ணி பாருங்கள்னு கவனிக்க சொல்லி இருக்குது. முடிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசுகிறாங்க, முடிவில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறப்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, 38, 33, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. இதை லிவிங் பைபிள் என்கிற டிரான்ஸ்லேஷன் இப்படியாய் மொழிபெயர்க்கிறது. Do you know the laws of the universe and how they influence the earth? ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். அண்ட சராசரங்களின் சட்டங்களை, விதிமுறைகளை நீ அறிவாயோ, அவைகள் எப்படி இந்த உலக வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை அல்லது இந்த உலகத்தை எப்படி, இந்த உலகத்தின் மீது ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை நீ அறிவாயோ. அதாவது அண்ட சராசரங்களின் விதிமுறைகளை, லாஸ் எல்லாம் நீ அறிவாயோ, அது எப்படி உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை நீ அறிவாயோ. அதை நான் இன்னும் சிம்பிளாக மொழிபெயர்த்தேன். Do you know the spiritual laws?
that I have put in place, நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆவிக்குரிய பிரமாணங்களை நீ அறிவாயோ அப்படின்றார் கர்த்தர். அதான் வானங்களின் நியமங்கள்னா ஏதோ வானத்தில் இருக்கிற சட்டம்னு இல்லை, வானத்தில் சட்டம் இருக்குதுன்னு இல்லை. என்னென்னா வானங்களின் நியமங்கள்னா இந்த பரலோக தேவன் அவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை நீ அறிவாயோ, அவர் வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய பிரமாணங்கள் உனக்கு தெரியுமா, அவைகள் எப்படி உன்னுடைய பூலோக வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை நீ அறிவாயோ. Do you know how they influence your life on this earth? How they affect your life on this earth? உன்னுடைய வாழ்க்கை, இந்த பூமியில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவைகள் அதிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குறது என்பதை அறிவாயோ. இதுதான் பாருங்க பிரச்சனை. யோபுவை கர்த்தர் கேட்குறாரு, பா உனக்கு ஆவிக்குரிய பிரமாணங்கள் தெரியுமா, நான் செட் பண்ண பிரமாணங்கள் அதன்படி தான் எல்லாம் இயங்குது, அது எப்படி உன்னுடைய உலக வாழ்க்கையை பாதிக்கணும்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்கே தான் பிரச்சனை. அதை நீ அறிவாயோ அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பாருங்கள் 40ஆம் அதிகாரம், அங்கே தான் நிறுத்தணும் இல்லையா. 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். பின்பு கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு பேசுகிறான் பாருங்க, இப்போது இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளோ நேரம் எதையோ வேண்டாதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், ஏதோ வெறுப்பில் சஞ்சலத்தில் கண்டதையும் நான் பேசிகிட்டு இருந்தேன், கையினால், கையை எது கொடுத்துருக்காருன்னு கரெக்டாக சொல்லியிருக்குது பைபிளில், நீதிமொழிகள்லேயும் அப்படி இருக்குது. ஏதாவது தீமை மனசில் தோணுச்சுன்னா, மனசில் தோணுது பாருங்கள் தீமை, உடனே வாயில் கை வச்சுக்க சொல்கிறாரு. ஏன்னா மனசில் தோணுனது பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பண்ணாது, வாயிலேருந்து வெளியே வரலன்னா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு, இங்கே தோணி இது வாயில் வந்துருச்சுன்னு வைங்க, பவர் ரிலீஸ் ஆகிடும் அந்த தீமையை நிறைவேற்றுவதற்காக. அப்போ மனசில் தீமை தோன்றின உடனே வாயில் கையை வச்சு பொத்திக்கொன்றாரு. கை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க, சாப்பிட்றதுக்காக இல்லை, அது சும்மா சைடு தான். அது மெயின் என்ன, வாயை பொத்தி கொள்றதுக்கு. உள்ள ஏதோ வாயை திறந்து சொல்லலாமான்னு வருது, படன்னு வாயை பொத்தி கொள்ளுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த வாயால் தான் கெடுறது, வாயால் தான் எல்லாம் உண்டாகிறது, வாயால் தான் வாழ்க்கை உண்டாகிறது, எதிர்காலம் உண்டாகிறது, காரியங்கள் உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையில். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டான் பிரச்சனை இங்கே இருக்குதுப்பா. ஆண்டவரே நான் ஒரு நீசன், நான் என்னத்தை சொல்கிறதுன்றான். என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன், நான் 2 தரம் பேசினேன். அடுத்த வசனம் பாருங்கள், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். அவன் செஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ தான் டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது வாழ்க்கையில். முடிவு நல்லா அமைய போகுது பாருங்கள், முடிவு பிரமாதமாக வெற்றிகரமாக அமைய போகுது. இவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. புயல் காற்று அடித்து எல்லாம் நாசமாக போய் எல்லாம் நஷ்டமாகி வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருக்குது. என்னைக்கு வாயை நான் பொத்திக்கிறேன், இனி பேச மாட்டேன், நீர் பேச நான் கவனிக்கிறேன், இவ்வளோ நேரம் நான் புலம்பிக்கிட்டு இருந்திருக்கிறேன், தப்பு, வாயை மூடிக்கிறேன் தீர்மானம் பண்ணானோ அன்னைக்கே டேர்னிங் பாயிண்ட் அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு திருப்பு முனை. திருப்பு முனை எங்கே ஆரம்பிக்குது, தப்பான காரியங்களை பேசுகிறது நிறுத்துறதில் ஆரம்பிக்கிறது, அப்புறம் சரியான காரியங்களை பேசுகிறதுல ஆரம்பிக்குது. 42. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்றேன். வாயை விட்டே சொல்லிட்டான். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அலப்பிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். இவ்வளோ நேரம் அலப்புறதை நிறுத்துவோம், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் அலப்ப போகிறது கிடையாது. வாயை திறக்கும் போதே யோசிக்கணும், அலப்புறோமா இல்லை அளந்து பேசுகிறோமா, கரெக்டாக கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை பேசுகிறோமா இல்லை வெறும் அலப்புகிறோமா. கர்த்தர் சொல்லாததை நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அலப்புகிறோம் என்ற அர்த்தம். தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன். வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரங்கள்லாம் அதுக்கு முன்னால் பேசுனதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்ஜெக்சர்ஸ் தான். கன்ஜெக்சர்ஸ்னால் எல்லாம் யூகங்கள் தான். எல்லாம் இது இப்படியா இருக்கும், இப்படி இருக்குமாக்கும், இப்படி தான் ஆக்கும், அப்படி ஆக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேனாக்கும், இதாக்கும் அதாக்கும், அதுதான் பேசுனாங்க முக்கால்வாசி நேரம். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும்.
என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். சொல்கிறான், இப்போ தான் ஆண்டவரே எனக்கு புரியுது. இவ்வளோ நாள் என்னென்னமோ யாரும் சொல்லி பாவம் எந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தானோ தெரியல. எல்லா பிரசங்கம் கேட்ட ஆண்டவரே, நீங்கள் நிறைய பேர் அதானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் கேட்டுவிட்டேன், ஆனால் இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் கண்ணு திறக்கப்படுகிறது, இப்போ தான் நான் காண்கிறேன். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், அங்கேயும் இங்கேயும் அவங்களும் இவங்களும் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி இப்படின்னு கதையை சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு 1008 காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திலே நாமே ஆண்டவர் யார் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாகிறது. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. நாமளும் இந்த மாதிரி யோபு மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரணும். ஒன்று சரியாக சரியான காரியங்களை தவறான காரியங்களை பேசுகிறது நிறுத்தணும். வாயில் கையை வைத்து கொள்ளணும். நான் அலப்புறேன், நான் சரியாக பேசலைங்கிறத ஒத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, கேள்விப்பட்டிருக்கிற நிறைய கேள்விப்பட்டதே பேசிட்டு இருந்தேன், இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு இப்போ தான் ஆண்டவர் எனக்கு விளங்குது, இப்போ தான் என் கண்ணு திறக்கப்பட்டிருக்குது, இப்போ தான் உண்மை என்னன்னு, நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர், நீர் என்ன என்பதை இப்போ தான் நான் பார்க்குறேன். பார்த்த உடனே என்ன ஆகும்னா, நம்ம பேசுனதுக்கெல்லாம் மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சிடுவோம். என்னடா இப்படி பேசிட்டோமே, இப்படி சொல்லிட்டோமே. இப்படி தான் யோபுனுடைய டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது பாருங்கள். அது டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருள் நான் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு அப்படியே ரெண்டத்தனையாக எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பெரிய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் திரும்பவும் வந்தது. சரி, அப்போ அந்த யோபுவின் கதையில் இதுதான் சாராம்சம். ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது எப்படி வந்தது? சரியான ஒரு உணர்வு ஏற்படுகிறது கர்த்தரை குறித்து, அவர் யார் என்ன என்பது குறித்து. கர்த்தரை தவறாக புரிந்து வைத்து கொண்டா, கர்த்தர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு, கர்த்தர் தான் என் கையில் ஒன்றும் இல்லை, அவர் மேலே தான் பழிய போடணும், எனக்கு நடக்கிறதெல்லாம் அவர் நடப்பிக்கிறாராக்கும், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதாக்கும், நான் அவர் கையில் மாட்டிக்கிட்டு அவர் வலையில் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறனாக்கும், அவர் தான் எல்லாத்தையும் நடப்பிக்கிறாராக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தவறு. வேதவசனம் சொல்லுகிறது, நாம் தான் நடப்பிக்கிறோம். ஏன்னா நாம் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போலவே சொல்லி சொல்லி காரியங்களை உண்டாக்க நாம் அப்படிப்பட்டவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஆச்சு? பாவத்தில் விழுந்த பிறகு, ஆதாம் பாவத்தில் விழுந்த பிறகு சொல்லி சொல்லி தப்பான காரியங்களை உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். நாம் திருந்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, இந்த அறிக்கையை நாம் செய்யும்போது என்ன பண்ணுகிறோம்? தேவன் என்ன சொல்கிறாரோ அதோடு நாம் ஒத்துக்கொள்கிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? நான் நீதிமான்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் தேவனுடைய பிள்ளைன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு எந்த குறைவும் இல்லைங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்ற. நான் அவரோட ஒத்துக்கிறேன். அதான் அறிக்கை, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. தப்பு ஒன்று பாருங்கள். இது ஏதோ சந்தேகத்தோடு பார்வையோடு பார்க்குறேன். என்ன சரியான உபதேசமாக இது? இவ்வளோ நேரம் இல்லை பொல்லன்னு இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுகிறீங்களா? அதை சந்தேகப்பட்டீங்களா? அதை யாரும் சந்தேகப்படுறதில்லை. நல்லா தாராளமாக பேசுகிறேன். நல்லா சபிக்கிறது, நல்லா கரைச்சி கொட்டுறது, வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது, அதை யாருமே சந்தேகப்படலை. இப்படி அறிக்கையை பற்றி பேசணும்னு கொஞ்சம் சந்தேகம் இல்லை. இது சரியான உபதேசமாக? இது அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ண உபதேசம்ன்றாங்க யாரோ. எங்கேருந்து இறக்குமதி பண்ணல. இது பரலோக தேவன் வைத்திருக்கிற நியமங்கள், வானத்தின் நியமங்கள். அமெரிக்காவிலேருந்து இல்லைங்க, பரலோகத்திலிருந்து தேவன் வைத்த சட்டங்கள். இது சட்டம், விதி. இது இப்படி தான் இது. அப்போ நான் பேசும்போது இது ஒன்றும் இதில் சந்தேகப்படுத்த ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்கிறேன். என்னை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன், என் எண்ணத்தை மாற்றிக்கிறேன், என் பேச்சை மாற்றிக்கிறேன், அவரோடு நான் ஒத்துப்போகிறேன். இந்த ஒத்து போய் அவரோட ஒருமனப்படுவதிலே எவ்வளோ பெரிய வெற்றி இருக்குது பாருங்கள். ஒருமனப்பாட்டை பற்றி தேவன் சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த அறிக்கைக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு புரியும். ஏன் நம்ம அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியம்? வாயை திறந்து கர்த்தர் சொல்கிறது ஏன் முக்கியம்? நான் கர்த்தரோடையே ஒருமனப்படுகிறேன். 2 பேர் இந்த பூமியில் ஒருமைப்பட்டால் என்ன நடக்கும்னு வேதவசனம் சொல்லுது. இயேசுவே போதிக்கிறார்.
திருப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு திருப்போம். 2 பேர் ஒருமனப்பட்டால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த பிரின்சிபல் ஆஃப் அக்ரிமெண்ட் அல்லது த லா ஆஃப் அக்ரிமெண்ட், இதுவும் ஒரு இதுவும் பாருங்கள், நிறைய ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்குது. த லா ஆஃப் ஃபெய்த் என்றோம், விசுவாசம் என்னும் பிரமாணம்ன்றோம். த லா ஆஃப் கன்ஃபெஷன் இருக்குது, அதாவது அறிக்கை என்னும் பிரமாணம். த லா ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்குது, ஒருமனப்படுதல் என்கிற ஒரு பிரமாணம். இதெல்லாம் ஆவிக்குரிய பிரமாணம் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு சொன்னதே கிடையாது அந்த காலத்தில், எனக்கு தெரியவே தெரியாது பாருங்கள். இதெல்லாம் ஒரு பிரமாணம். இப்படி தான் அது. பூமியில் இருவர் ஒருமனப்பட்டால், இயேசு சொல்கிறார், 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமைப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்கிறீங்களா? அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் எதை கட்டினாலும் அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்த்தாலும் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். முந்தின வசனம் சொல்லுது. இப்போ சொல்லுது 2 பேர். ஒரு ஆளுக்கே அவ்வளோ பெரிய பவர். என்ன கட்டுறாங்களோ அது கட்டப்படுகிறது, எது கட்ட அவிழ்க்கிறாங்களோ அது கட்ட அவிழ்க்கப்படுது. 2 பேர் சேர்ந்தால் என்ன வல்லமை பாருங்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? இதை கவனித்தாலே போதும், வீடு உருப்பிட்டுரும். கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு டீம் கூடுனா, ஒரே மனதானால், ஒரே நோக்கம், ஒரே விருப்பம், ஒரே நாட்டம், ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டால், எதென்று வேண்டிக் கொள்ள போகிற எதை குறித்தாகலும் ஒருமனப்பட்டால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் அடைய முடியாதது, உங்களுக்கு கிடைக்க முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. 2 பேர் சேலஞ்சு. இந்த உலகத்தில் 2 பேர்னா வீட்லேயே ஆள் இருக்காங்க. இருக்கீங்களா? வீட்லேயே டீம் கூடலாம். உலகத்தில் எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் தலையிலாக்கிறதுக்கு, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதற்கு, வெற்றியை உண்டாக்குறதற்கு ஒரு பெரிய டீம் வீட்டிலேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். 2 பேர் இந்த பூமியில் ஒருமனப்பட்டால், பரலோகத்தில் இல்லை, எங்க பூமியில். ஏன்னா இந்த பிரமாணத்தை கர்த்தர், இது பரலோக பிரமாணம் பாருங்க, இந்த பூமியில் நாம் வெற்றி பெறதுக்காக கொடுத்துருக்கிறார் கர்த்தர். 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமைப்பட்டால், எல்லாம் சொல்லுங்க, பூமியில் ஒருமனப்பட்டால். எல்லாம் இது ஏன் சொல்கிறேன்னா, சிலர் பாருங்கள், என்னங்க நாங்கள் என்ன சண்டே ஸ்கூல் பிள்ளையா, எங்களை சொல்லுங்கன்றீங்களே. சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் போதும், நாங்கள் ஒன்றும் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை. நானும் அங்கே உட்காந்துருக்கிறேன், நானும் இப்போ கேட்காத எல்லா பிரசங்கத்தையும் கேட்டிருக்கிறேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அமெரிக்காலேருந்து இந்தியா வரைக்கும் எல்லா பிரசங்கம் ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் வாயத்திறன்னு சொன்னால் தான் ஏறுது பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன் நான். கேட்டு 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 வீணாக போயிடுச்சு எல்லாம். ஏதோ அவர் சொல்ல நாங்கள் பாட்டு உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி பார்ப்போமே ஒழிய அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அப்புறம் யாராவது சொல்கிறாங்க, இதெல்லாம் பரலோகத்தில் போனால் எல்லாம் ஆசீர்வாதம்லாம் வந்துடும், பரலோகத்தில் தான் ஆசீர்வாதம், இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றும் கிடையாதுன்னா அதுக்கும் தலையாட்டு, அதுக்கு ஒரு ஆமையான்னு அதுக்கு ஒரு அல்லையா சொல்லிட்டு வேலையை பார்க்குறது. அதனால தான் வாழ்க்கையே உருப்படாமல் இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பூமியிலேன்னு ஒரு வார்த்தை அங்கே போட்டிருக்கிறாரு. எதுக்கு போட்டிருக்காரு? சும்மாவா? இடத்த அடிச்சுக்கிறதுக்காகவா? எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க 1000 பக்கம், நானும் ஒரு 1000 பக்கம் எழுதி காமிக்கிறேன்னா கர்த்தர் எழுதினாருங்க கிடையாது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போகிற எந்த ஒரு காரியத்தை கருத்தாலும் பூமியிலே ஒருமனைப்பட்டால், பூமியில் ஒருமனைப்பட்டால் தான் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் காண்பது எப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இங்கே விஷயமே சொல்லி, இந்த பிரமாணமே, இந்த லா ஆஃப் அக்ரிமெண்ட், ஒருமனப்படுதல் என்கிற பிரமாணமே பூமியிலே நமக்கு வெற்றியை உண்டாக்குறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம். இந்த உலக வாழ்க்கையில், பரலோகத்தில் இல்லை, பூமியில். இப்போ ஆரம்பிக்கணும், இப்போ செய்யணும், அதை இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு எதாவது வேணுமா? உங்களுக்கு ஏதாவது வேண்டிக் கொள்கிறீங்களா? எதையாவது விசுவாசிக்கிறீங்களா? எதையாவது அடைய வேணும் என்று விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேணும் என்று விரும்புகிறீர்களா? எந்த காரியத்தை குறித்தாகணும், எல்லாம் சொல்லுங்கள், எந்த காரியத்தை குறித்த. பார்த்தீங்களா? அதை சொல்லலைன்னா அது வழங்காது. பூமியிலன்றது வழங்கியிருக்காது. எந்த காரியத்தை குறித்தாகணும்னா எதை குறித்தா, எதாக இருக்கட்டுமே. ஹலோ, நானே வீடு கட்டலான் இருக்கிறேங்க, அது கூடவா? அதை தான் சொல்கிறேன், அதுக்கு தான் சொல்ல சொன்னேன். எந்த காரியத்தை குறித்தாகலும், எந்த காரியத்தை குறித்தாகலும். இருக்கீங்களா? இல்லைங்க, நான் காலேஜ் சீட்டை பற்றி தான் கவலைப்பட்டிருக்கேன். அந்த எந்த காரியத்தை குறித்தாகலும். மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வேணும், அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட்டுங்களாச்சே. இது ஞாயிற்றுக்கிழமை பரலோகத்தை பற்றி பேச வேண்டிய நாள். இல்லை இல்லை இல்லை, அதை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ
எந்த காரியத்தை குறித்தால் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற, என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தை, எல்லாம் சொல்லுங்க, எந்த காரியத்தை, பூமியிலே எந்த காரியத்தை குறித்தாகலும். நல்லா புரிஞ்சுங்க. இது பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து படிக்கிற காலத்தில் இதை போட்டு ரவுண்டு போட்டு ஸ்டார் போட்டுக்க. பூமியில் எந்த காரியத்தை, எதாக இருந்தாலும் சரி, எனிதிங், எனி கன்சர்ன் யூ ஹேவ், உங்களுக்கு இருக்கிற எந்த கரிசனை, வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற எந்த தேவைகள், எதை குறித்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள், வேண்டிக் கொள்கிறீர்கள், எதை குறித்தாகலும், வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், ஒருமனப்பாடு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். உண்டாக்கலாமா? இல்லாததை உண்டாக்கலாம், இல்லாததை உண்டாக்கலாம். கடவுள் உலகத்தை உண்டாக்குனது போல, ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தை உண்டாக்குனது போல, வெறுமையிலிருந்து நிறைவை உண்டாக்கலாம். ஒன்றுமில்லாதிலிருந்து ஒரு பெரிய வாழ்வை உண்டாக்கலாம். ஒன்றும் இல்லாத இருக்கிற வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை உண்டாக்கலாம், வளமான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கலாம். ஒரு பைசா கூட இல்லாத ஆள் ஒரு பெரிய அற்புதமான ஆசீர்வாதமான வளமான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கலாம். அந்த உண்டாக்குதல் என்ற வார்த்தையை கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு, எல்லாம் சொல்லுங்க, உண்டாகும். பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, உண்டாகும், உண்டாகும், உண்டாகும். வேலை உண்டாகும், வியாபாரம் உண்டாகும், வீடு உண்டாகும், கார் உண்டாகும், மாப்பிள்ளை உண்டாகும், பொண்ணு உண்டாகும், ஹலோ, வருமானம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், எல்லாம் உண்டாகும். உண்டாக்குறதுக்கு தானே கொடுத்துருக்காரு கர்த்தர். இந்த ஒருமனப்படுதல் என்கிற பிரமாணம், பூமியில் ஒருமனப்படுதல் என்ற பிரமாணம், வேண்டிக் கொள்கிற காரியம், எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, உண்டாகும். அப்போ நான் சொல்லுகிறேன், பூமியிலே நீங்கள் எதையும் உண்டாக்கலாம். ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்க முடியுமா? உண்டாக்கலாம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி தர முடியுமா? உண்டாக்கலாம். எப்படி உண்டாக்குறது? இந்த விசுவாச பிரமாணம். இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தில் அறிக்கை என்னும் பிரமாணம், லா ஆஃப் கன்ஃபெஷன் ஒன்று இருக்குது. இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தில் ஒருமனப்படுதல் என்ற பிரமாணம் இருக்குது. இந்த அறிக்கை என்கிறது இந்த ஒருமனப்பாட்டின் பிரமாணம். நான் அறிக்கை செய்யும்போது நான் முதலாவது தேவாதி தேவன் கத்தாதி கத்தரோடு ஒருமனப்படுகிறேன். அவரோடு என் மனசை ஒன்றா சேர்க்கிறேன். அவருடைய சித்தத்தோடு என்னுடைய சித்தத்தை இணைக்கிறேன். அவரோடு நான் ஒருமனப்படுகிறேன். இருக்கீங்களா? பாருங்க, பாவத்தில் விழுந்து போன மனிதர்கள், வேதத்தில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது. பாவத்தில் விழுந்து போன மனிதர்கள், ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு உலகம் மாறிடுச்சு இல்லையா? நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஒரே ஒரு குடும்பம் மிச்சம் இருந்தது. அந்த குடும்பமும் பின்னால் கெட்டு போச்சு. பாருங்கள், திருப்பி அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் கர்த்தர். அவங்களும் கெட்டு போய் அவங்க தான் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினாங்கன்னு இருக்குது இல்லையா? திருப்பவும் அந்த ஒரு குடும்பம் அப்படியே பின்னால் என்ன பண்ணாங்களாம், அவங்க மூலமாக வந்த ஆட்கள் தான் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. 11ஆம் அதிகாரம் 1 வசனம் அங்கே தான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. இந்த ஒரேன்னு கவனிங்க, ஒரே விதமான பேச்சு, ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. இன்றைக்கி இருந்தால் நல்லாயிருக்கும். எவ்வளோ குழப்பம் இதில், எத்தனை குழப்பங்க. இந்தியில் நம்ம ப்ரோக்ராமை போடுறதுக்கு, டிவியில் போடுறதுக்கு ஆகிற செலவு மாதிரி இது ஒரு செலவு தனியாக. நான் தமிழில் பேசுகிறத இல்லை இங்கிலீஷில் பேசுகிறத எடுத்து ஹிந்தியில் டப் பண்ணி அதுக்கு எவ்வளோ நேரம், செலவு மட்டும் இல்லை, நேரம். ஒரு நாளாக ஆமாம் ஒரு பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம். இதை முதல்ல எழுதி அதுக்கப்புறம் என் வாய் அசைகிற நேரம் பார்த்து அவங்களும் வாய் அசைக்கணும், என் வாய் மூடுற நேரம் பார்த்து அவங்களும் வாய முடியுது மூடி பார்த்து பேசுகிறது எவ்வளோ கஷ்டம். இவ்வளோலாம் பிரயாசப்பட்டு இந்த பாஷை வித்தியாசத்தை சரி கட்டுறதுக்கு என்ன பாடுபடுறோம் பாருங்கள். எவ்வளோ நேரம், எவ்வளவு இது செலவு, எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இன்னும் எல்லா பாஷையிலும் போகணுன்னா அவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியது, அவ்வளோ பெரிய குழப்படி வந்துருக்குது. ஒரே பாஷை ஒரே பேச்சு இருந்தால் எப்படி இருக்குன்றீங்க? டே அப்பா, பெரிய வேலை பண்ணிடலாம். ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள்
நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் குடியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி இப்போ ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு ஆக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். எல்லாம் ஒரே பாஷை இருந்ததுனால ஒருமனப்படுவது கொஞ்சம் சுலபமாக இருந்தது. ஏன்னா ஒரே காரியத்தை பேசினார்களாம். அந்த ஒரே காரியத்தை பேசி ஒரே காரியத்தை சிந்தித்து ஒரே விருப்பத்தை வைத்து இப்படி ஒருமனப்பட்டதன் விளைவு என்ன? ஒரு பெரிய கோபுரத்தை கட்டணும். அதில் என்னென்னா தப்பான நோக்கம் என்னென்னா, வானத்துக்கே ஏறிடுவேன் நான், கடவுள் என்ன பெரியது, நானே அங்கே ஏறிடுவேனாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வந்துடுச்சு. இது தேவனுடைய ஜனங்கள் பண்ணுற ஒரு வேலை இல்லை. தற்பெருமை உள்ளவர்கள் தங்களுடைய புகழ்ச்சிக்காக தங்களால் என்ன முடியுன்றதை இது பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. கர்த்தர் எப்படி அவளை தடுத்து நிறுத்துகிறார் பாருங்க. அவருடைய வார்த்தையை தாறுமாறாக்குனது மூலமாக அவளுடைய ப்ராஜெக்டையே அபார்ட் பண்ணும்படியாக வச்சுட்டார். ப்ராஜெக்டே கெட்டு போகிறதுக்கு அந்த இதை கட்டி முடிக்காமல் பண்ணுறதுக்கு பண்ண வச்சுட்டார். கட்டிக்கிட்டு இருந்த கட்டடம் நின்று போச்சு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கட்டடம் தடைப்பட்டு விட்டது. சிம்பிளாக சொல்கிறேன், கட்டடம் தடைப்பட்டு விட்டது. எப்படி? வாயை தாறுமாறாக்குனதுனால கட்டடம் தடைப்பட்டு. எத்தனையோ வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்பட்டு நிற்கிறது. வளர முடியாமல், முன்னேற முடியாமல், வெற்றி பெற முடியாமல், மேலே போக முடியாமல், முன்னேறி செல்ல முடியாமல் எத்தனையோ வாழ்க்கையின் வெற்றிகள் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் அப்படியே தடைப்பட்டு நிற்கிற மாதிரி. பில்டிங் நின்னால் பரவாயில்ல, அது அப்புறம் இது பண்ணிக்கலாம். பட் எத்தனையோ வாழ்க்கை ப்ராஜெக்ட், வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது. ஏனென்று சொன்னால் வார்த்தை தாறுமாறாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுது? நாம் செய்ய நினைக்கிறவைகள் தடைபட்டு போகிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று அவர்கள் இருந்தாங்க. கர்த்தர் வார்த்தையை தாறுமாறாக்குனது மூலமாக அந்த காரியம் தடைபடும்படியாக செய்தார். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, வார்த்தையில் எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்குதுன்னு பாருங்கள். வார்த்தை ஒன்றாக இருந்ததுனால, பாஷை ஒன்றாக இருந்ததுனால எல்லாருக்கும் ஒருத்தர் சொல்கிறது விளங்குது. ஒரே மனம், ஒரே எண்ணம், ஒரே விருப்பம், ஒரே நாட்டம், ஒரே கோல் இதில் போகிறாங்க. ஆனால் தப்பான கோலாக இருக்குது. தப்பான விதத்தில் அதை அடைய விரும்புகிறார்கள். கர்த்தர் அதை தாறுமாறாக்குறாரு. எங்கே தாறுமாறாக்குறாரு? அவங்களுடைய வாயை தொடர்றாரு. பாஷை தாறுமாறாகிறது, வார்த்தைகள் தாறுமாறாகிறது, தடைபட்டு போகிறது, எல்லாம் தடைபட்டு போகிறது. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் முன்னேற்றங்களும் அப்படி தான். வாழ்க்கையின் முன்னேற்றம் இப்படி தான் தடைபட்டு போகிறது. ஏனென்று சொன்னால் வார்த்தை தாறுமாறாக இருக்கிறபடினால, நெகட்டிவாக மாறுறதுனால வாழ்க்கையும் தடைபட்டு போகிறது. இதுலேருந்து ஒரு பெரிய பாடம், இந்த பாபேல் கோபுரத்திலேருந்து ஒரு பெரிய பாடம். அந்த பாடம் என்ன சொல்கிறேன் பாருங்க. ஒன்று, வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல். அவர் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல். நம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளவைகள். முதல் லெசன், நம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். நம்முடைய வார்த்தை தாறுமாறாச்சுன்னா எல்லாமே கெட்டுப்போகுது, ப்ராஜெக்டே கெட்டுப்போகுது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கிறது தடைபட்டு போகிறது இல்லையா? வார்த்தை, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். இதை மாற்றிட்டா, இதை தாறுமாறாக்கிட்டா, நாம் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதெல்லாம் கெட்டு போகிறது. நல்ல கவனிங்க. ஏதோ பாபேல் கோபுரத்தை பற்றி நினைக்கிறோம், கட்டுறோன், அதை பற்றி பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. வீட்டை கட்டுறதை பற்றி பேசுகிறேன், வாழ்க்கையை கட்டுறதை பற்றி பேசுகிறேன், உங்கள் எதிர்காலத்தை கட்டுகிறத பற்றி பேசுகிறேன், உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறேன், உங்களுடைய நாளைய தினத்தை குறித்து பேசுகிறேன், உங்களுடைய வரப்போகிற வருஷங்கள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது போகிறது என்றதை பற்றி பேசுகிறேன்.
செய்ய நினைத்தது தடைபடாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவ ஜனங்கள் அப்படி தடைபடாமல் செய்ய வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுது. வெறும் பாபேல் கோபுரத்தை நம்ம தற்பெருமைக்காக கட்டுறதல்ல, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய மகிமைக்காக கட்டுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அதை கர்த்தர் தடை பண்ண விரும்பலை. அதற்காக நாம் ஒருமனப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வார்த்தைகள் சீராக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வார்த்தையை சரி பண்ணணும்னு விரும்புகிறார். ஏன்னா தாறுமாறாக இருக்கிற வார்த்தையினால தான் காரியங்கள் கெட்டு போகுது. இதை சரி பண்ணால் வாழ்க்கையில் நாம் நினைச்சதை செய்து முடிக்க முடியும். இருக்கீங்களா? சொல்லும் போதே எனக்கு உருன்னு வருது. எனக்கு கண்டிப்பாக நினைச்சதை ஒன்றுமில்லாமல் ஆரம்பிச்சது, நினைச்சதை செஞ்சு கண்டிப்பாக முடிச்சிடலாம். உங்கள் வாழ்நாளில் நினைச்சதை செய்து முடிக்கலாம். எல்லாம் என்ன இப்படி பார்க்குறீங்க ஒரு மாதிரி? அப்படிங்களா? ஏன்னா நிறைய பேர் முடியாதுன்னு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. மனம் முறை கன்வின்ஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் பேசிட்டு வேறு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மளெல்லாம் அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் நம்ம பண்ணுற காரியமா? இதெல்லாம் நம்ம பண்ணுற காரியமா அப்படின்னு பேசுகிறாங்க. அது மாதிரி ஆளுங்க இங்கே கோயிலில் வந்து முழிப்பாங்க. அப்படி சொல்கிறாரு. எதை செஞ்சாலும் எதை நினச்சாலும் நினச்சதை செஞ்சிட முடியுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் எதாவது ஒன்று நினச்சிருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் வச்சாதான் நீங்கள் நினைப்பீங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால். நான் உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நான் எனக்காக, என்னுடைய தற்பெருமைக்காக, என்னுடைய காரியத்துக்காக ஒன்று நினச்சி வைக்கிறதுக்கு நான் இங்கே உலகத்தில் வாழல. அதுக்காக என்னுடைய வாழ்க்கை கிடையாது. அதுக்காக ஜெபம் பண்ணல, அதுக்காக தியானம் பண்ணல, அதுக்காக வேதத்தை படிக்கல, அதுக்காக கர்த்தரை பின்பற்றல. எனக்காக வாழல, கர்த்தருக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதாவது எனக்கு ஆசை இருக்கும்னா இருக்குது, நிறைய ஆசை இருக்குது. அது எல்லாமே கர்த்தர் எனக்குள்ளே வைத்தவைகள். ஆசை இருக்கிறது தப்பு இல்லைங்க. கர்த்தர் எனக்குள்ளே வச்ச ஆசைகள் உங்களுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கிறாரா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆசைகளை வச்சுருக்கிறாரா? இதை பண்ணணும், என் வாழ்க்கையில் இதை செய்யணும், கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் இதை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். யோசிக்கிறீங்களா நீங்கள்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த விதமான கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் செய்து முடிக்க முடியும். நீங்கள் நினைத்த காரியம் தடைபடாது. வார்த்தையை சரி பண்ணால் போதும், எதுவுமே தடைபடாது. மாளுங்க பாருங்க, கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், இந்த குடுகுடுப்பக்காரனை கூட நம்பிடுவாங்க. அவன் நல்ல காரியம் நடக்க போகுது, நல்ல காரியம் நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அவன் சொன்னான்னு அவனுக்கு ஒரு 2 ரூபாயை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் கோயிலில் நம்ம நல்ல காரியம் பிறக்க போகுது, எப்படி பிறக்குன்னு பிரசங்கம் பண்ணால் இவர் யார்? இதெல்லாம் இது கிறிஸ்தவ பிரசங்கம்மான்னு. நான் குடுகுடுப்பக்காரன் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நினைச்சது ஒன்றுமே தடைபடாது. அப்போ நான் சொல்லுகிறேன், பூமியில் எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்படுறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? ஒரு மனதுக்கு என்ன முக்கியம்? இந்த லா ஆஃப் அக்ரிமெண்ட்டுக்கு எது முக்கியம்? நம்முடைய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் ஒருமனப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவருடைய பாஷை, ஒரே பாஷை அவள் ஒருமனதற்கு காரணமாய் இருந்தது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையோடு இணையுமானால், கர்த்தர் சொல்கிறதையே அவர் பேசுகிறதையே நாம் பேசுகிறவர்களாக இருப்போம் என்றால், அவர் என்ன சொல்கிறாரோ அதையே நானும் சொல்லுகிறவனாக இருந்தால், அவர் சுகத்தை பேசுகிறா நானும் சுகத்தையே பேசணும், அவர் வளத்தை பேசுகிறா நானும் வளத்தையே பேசணும், அவர் வெற்றியை பேசுகிறேன் நானும் வெற்றியே பேசணும், அவர் நல்ல எதிர்காலத்தை பேசணும் நானும் நல்ல எதிர்காலத்தையே பேசணும். இப்படி என்னுடைய வார்த்தைகளை ஒரே பாஷையாக அவரோடு கூட இணைப்பேன் என்றால், நம்ம மொழி வேணால் வித்தியாசம், ஒருத்தர் தெலுங்கு பேசலாம், ஒருத்தர் மலையாளம் பேசலாம், ஒருத்தர் தமிழ் பேசலாம், என்னென்னமோ பேசலாம், அதை விடுங்க. அதெல்லாம் வெறும் இந்த உலக பாஷைகள். என் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒன்றாக இருக்குமானால், இந்த பரலோக தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தைகள் அதோடு ஒன்றாக இணைக்கப்படுமானால், நான் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க ஒரு தடவை. என்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்தால், நான் ஒருமனப்பட்டால், அதே வார்த்தைகளை என்னுடைய வாயிலிருந்து நான் பேச ஆரம்பித்தால், நான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.
தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நிறைவேறும். நான் சொல்லுகிறேன், அந்த சித்தம் உன்னதமான அற்புதமான ஒரு சித்தம். சொல்றாரு, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது? எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானம்னா ப்ராஸ்பெரிட்டி. சமாதானம்னா ப்ராஸ்பெரிட்டி. நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கான நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கான நினைவுகள், நீங்கள் நன்றாய் இருப்பதற்கான நினைவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை யோசிச்சுட்டு இருக்கிறார். ஹலோ, கொஞ்சம் இங்கே பாருங்க. இன்னும் எரேமியாவை தேடின்னு இருக்கிறீங்க சிலர். அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறமா பாருங்க 29:11. ஆனால் என்ன கொஞ்சம் பாருங்க, இங்கே என்ன பார்க்கறதுக்காக சொல்ல, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்ல வர்றேன்? கர்த்தர் உங்களை பற்றி வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். கர்த்தர் உங்களுக்காக நல்லதை நினைக்கிறார். நிறைய பேர் இன்றைக்கி அவங்களுக்காக நல்லதை நினைக்கல, பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது என்ன ஆகுமோ தெரியல, அது என்ன பயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சந்தேகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஒருபோதும் கர்த்தர் உங்களுக்காக தீமையை திட்டமிடவில்லை, நன்மையை மாத்திரமே திட்டமிட்டு நினைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அதையே நினைத்து கொண்டிருக்கிறார், அதையே யோசித்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வார்த்தையை அவருடைய வார்த்தையோடு இணையுங்கள், ஒருமனப்படுங்கள். Get into the law of agreement. இந்த ஒருமனப்படுதல் என்கிற பிரமாணத்துக்குள்ளே வாருங்கள். இது நன்மையை பிறப்பிக்கும், வாழ்க்கையை மாற்றும், ஜீவியத்திலே புதிய எதிர்காலத்தை உண்டாக்கும், காரியங்களை மாற்றி அமைக்கும். ஒருமனப்படுங்கள் கர்த்தரோடு. கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை வச்சிருக்கிறார், தீமைக்கு அல்ல. ஒருபோதும் சந்தேகமே வேணாம். சில சொல்ல ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா? இருக்கல, இல்லை, கிடையாது. ஒருவேளை அதுவும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாம் இல்லையா? கிறிஸ்தவங்களே இப்படி தான், விபரீத புத்தி சிலருக்கு. ஒருவேளை இதுவும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாம் இல்லையா? இல்லை. கர்த்தருடைய சித்தம் நன்மை, நன்மை மாத்திரமே கர்த்தருடைய சித்தம். எல்லாம் சொல்லுவோம், நன்மை மாத்திரமே கர்த்தருடைய சித்தம். அவருடைய நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். நன்மை 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 நன்மை, நல்லது 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 நல்லது. அவர் உண்டாக்கின எல்லாம் நல்லது என்று கண்டார். நல்லது, மிகவும் நல்லது மட்டும்தான் அவர் உண்டாக்குகிறார். தீமையானது எதுவுமே கிடையாது. இருக்கீங்களா? வாழ்க்கையை குறித்து பயந்துட்டு, எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்கவங்க சொல்கிறேன், நல்ல எதிர்காலத்தை திட்டமிட்டு நன்மைக்கு ஏதுவானவர்களை திட்டமிட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் அதையே நினச்சிட்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அதை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற நன்மையை, அவர் உங்களுக்கு என்று யோசித்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகளை நமக்கு சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ அந்த வார்த்தையை எடுத்து நான் என்ன பண்ணணும்? நான் சொல்லணும். நான் சொல்லும்போது அவரோடு நான் ஒருமனப்படுகிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் உண்டாகிறது. அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, ஐ எம் அக்ரியிங் வித் ஹிம். பை மை கன்ஃபெஷன் ஐ அக்ரி வித் ஹிம். என்னுடைய அறிக்கையின் மூலமாக அவரோடு நான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வர்றேன். அவரோடு என்னுடைய வார்த்தைகள் இணையும் போது நான் அவரும் ஒன்றாயிடுறோம். அவருடைய சித்தம் அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் வல்லவரா முடியாதவரா? கண்டிப்பாக அவர் நல்லவர், வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த பாபேல் கோபுரத்தின் பாடம் என்ன? என் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அவைகள் மிகவும் வல்லமை உள்ளவைகள். அதுவும் என் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்போது அது ரொம்ப வல்லமை உள்ளவைகள். ஏன்னா நான் தேவனோடையே இணைஞ்சிட்டேன், அவருடைய சித்தத்தோடையே இணைஞ்சிட்டேன். என் வார்த்தை வல்லமை உள்ளவை. என் வார்த்தை தேவனோடு இணைஞ்சு தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்போது அது மகா வல்லமை உள்ளவைகளாக இருக்கிறது. ஏன்னா தேவனோடைய நான் இணைஞ்சிட்டேன். அப்போ என்னுடைய வார்த்தைகள்
ஒருமனப்படுத்த முடியும். இட் கேன் பிரிங் யூனிட்டி ஆர் டிஸ்ஹார்மனி. ஒருமனப்படுத்த முடியும் அல்லது ஒற்றுமையை கெடுக்க முடியும் என்ற வார்த்தைகள். அதான் ஆச்சுங்க பாபேல் கோபுரத்தில். என்னாச்சு? ஒரே பாஷை, ஒரே இதை பேசினாங்க, ஒரே விருப்பம், ஒரே நாட்டம், ஒரே கோல். கர்த்தர் வந்து பாஷையை தாறுமாறாக்கணும்னு என்னாச்சு? அந்த இது போயிடுச்சு. வார்த்தையை தொட்டார், வார்த்தை கெட்ட உடனே என்னாச்சு? ப்ராஜெக்டே கெட்டு போச்சு இல்லையா, நின்று போச்சு. அப்போ வார்த்தை ஒரு மனத்தை உண்டாக்க முடியும் அல்லது ஒரு மனத்தை கெடுக்கவும் முடியும். யூனிட்டியை உண்டாக்க முடியும், அந்த யூனிட்டியை கெடுக்கவும் முடியும். வார்த்தை ஆசீர்வாதத்தை உண்டாக்க முடியும், சாபத்தையும் உண்டாக்க முடியும். வார்த்தை ஜீவனை கொடுக்க முடியும், மரணத்தையும் கொடுக்க முடியும். நன்மைகளை பிறப்பிக்க முடியும், தீமைகளையும். எப்படி வருது பாருங்க. ஒரு மனதை கொடுக்க முடியும், ஒரு மனதை கெடுக்க முடியும். ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், சாபத்தையும் கொடுக்க முடியும். ஜீவனை கொடுக்க முடியும், மரணத்தையும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகள். இந்த பூமியில் வாழுகிற நாம், விசுவாசிகளாக இருக்கிற நாம், கர்த்தர் இயேசுவுடைய சரீரமான சபைக்கு வச்சிருக்கிற கோல் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு மனதாகி அவர் நமக்காக இந்த பூமியில் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி காண்பிக்க வேணும். அதுதான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற சித்தம். தனிப்பட்டவர்களாக மட்டுமல்ல, நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை பார்க்கும்போது கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? குடும்பமாய் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருந்து இணைந்து ஒரே மனதோடு இருந்து பெரிய காரியங்களை நீங்கள் செய்து காண்பிக்க வேண்டும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீர்களோ, வாட் எவர் யூ இமேஜின் அப்படின்னு இருக்குதுங்களா ஆங்கிலத்தில். தமிழ் எப்படி இருக்குது? அவர்கள் நினைத்ததெல்லாம் தடைபடாது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த நினைத்ததெல்லாம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, வாட் எவர் யூ இமேஜின். நீங்கள் கற்பனை பண்ணுகிறதெல்லாம். இன்னும் இதை விட யார் இன்னும் நல்லா சொல்ல முடியும்? கற்பனை பண்ணுறதெல்லாம். நான் சொல்லுகிறேன், ஒருமனப்பட்டால் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறதெல்லாம் நிறைவேற்ற சக்தி உங்களுக்கு உண்டாகும். அது தேவனிடத்திலிருந்தே உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் கற்பனையில் வைத்திருக்கிற காரியங்கள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வளம், உங்களுடைய வீடு, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ், உங்களுடைய சக்ஸஸ், நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறீங்க பாருங்க, அத்தனையும் உங்களுக்கு உண்டாகும். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நல்ல நேரம் உட்காருங்க. வளமான எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நம்ம தான் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் தெரியல பிரதர், ஜோம் பண்ணுங்க பிரதர். ஜனங்களுக்கு என்னன்னா, இவரும் நம்மளோட சேர்ந்து கண்ணீர் விட மாட்டேறாரே. சரியான ஆள் இல்லை இவர். உங்களோட சேர்ந்து கண்ணீர் விடுறதுக்காக நான் வந்திருக்கிறேங்க. உங்கள் கண்ணீரை நீங்கள் எப்படி துடைக்கிறது, நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறது, நீங்கள் எப்படி முன்னேறதுன்ற இப்போ உங்களோட சேர்ந்து கண்ணீர் விட்டால் நல்லவன் கிடையாது. நானும் சேர்ந்து கண்ணீர் விடுறோமாங்க, எல்லாம் சேர்த்து ஒன்றா கொஞ்சம் நேரம் கண்ணீர் விட்டுட்டு வீட்டுக்கு ஒன்றா கொஞ்சம் நேரம் சேர்ந்து கண்ணீர் விடுறதுக்காக வந்துருக்குறோம். இங்கே கிடையாது. ஒருமனப்படுவது என்றால் என்னன்னு இந்த ஒருமனப்படுதலின் பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஏன்னா இது வல்லமை உள்ள பிரமாணம். பூமியிலே எதை குறித்தாலும் ஒருமனப்பட்டால் அது உண்டாகும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் மூலமாக அது நமக்கு உண்டாகும். அதை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இந்த கன்ஃபெஷனை புரிந்து கொண்டால், இந்த விசுவாசத்தையும் அறிக்கையும் குறித்து புரிந்து கொண்டால், இன்னொரு காரியம் நமக்கு புரிந்து விடுகிறது. அது என்னென்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைம். காலத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள விளக்கி சொல்கிறேன் பாருங்கள். திருப்பம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இட் பிரிங்ஸ் us into a new understanding of time. நேரம் நம்ம இந்திய ஆளுகளுக்கு ரொம்ப முக்கியம். இது எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல காலம் பிறக்கும், டைம் சரியில்லை, டைமு சரியில்லை, இதுதான் நல்ல டைமு, இது டைம் சரியில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் இப்போ கொஞ்சம் நேரம் டைமை குறித்து சொல்கிறேன். இப்போது என்ன டைமுன்னு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதாவது ஜெபத்தை பற்றி பேசுகிறாரு. முந்தின வசனம் பாருங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாம் வார்த்தையை பற்றி தான் சொல்கிறாரு. வார்த்தை எப்படி ஜெபத்தில் பிரயோஜனப்படுத்துறதுன்றாரு. பாருங்கள், நம்ம வாய் சரியாச்சுன்னா ஜெபம் கூட சரியாயிடுது. பாருங்கள், வீண் அலப்புற ஜெபம்லாம் கிடையாது. அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நிறைய வார்த்தைகளை கொட்டினா, நிறைய பேசுகிறதுனால அங்கே பரலோகம் வாசல் திறக்கும், கேட்கும், தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்னு நினைக்கிறார்களாம். சொல்கிறாரு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதே இது திருப்பி 32ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதே அதிகாரத்தில், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடித்துப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதுங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு 32 சொல்கிறார், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் அல்லது தேவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஜெபமே மாறிடும். பாருங்க, நிறைய பேர் ஜெபம் மாறணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இவங்க லிஸ்ட்டு கொடுத்த பிறகு தான் அங்கே மளிகை கடை மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க பரலோகத்தை. லிஸ்ட்டு கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும்னு. நம்ம ஊரில் இருக்க மளிகை கடைக்காரங்களே தேவலாம். எங்கள் மளிகை கடைக்காரர் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அரிசி தேவைன்னு தெரியும் சார் எனக்கு, அது போடலையே, அதான் பார்த்தேன், அந்த 4 ஐட்டம் இல்லை, அதான் நானே போட்டு அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது நம்ம லிஸ்ட்டு. அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கர்த்தர் அதை விட மோசமானவர்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்கள் வீட்டு மளிகை லிஸ்ட்டும் தெரியும் அவருக்கு, உங்கள் வீட்டு எல்லா லிஸ்ட்டும் தெரியும். உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அப்போ ஜெபத்தில் இதை நாம் நினச்சி பார்க்குறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன் முக்கியம்னா, ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பிரச்சனைகள், அதனால தான் ஜெபம் பண்ணுறது இல்லை. நம்ம ஜெபம் பண்ணும்போதே நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறார் என்கிறது நமக்கு புரியுது. அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடே அவர் பண்ணி வச்சுட்டாருன்றதும் புரியுது. ஆகவே நம்முடைய ஜெபம் என்ன எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரே இதைத்தாரும் அதைத்தாரும் இல்லை, ஆண்டவரே என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டாயிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வாசல் திறக்கப்படுறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், காரியம் வாய்க்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி உண்டாகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், இதையெல்லாம் நீர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபமே மாறிடுது. ஏன்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சு அவர் அதற்கான வெற்றிகளை, அதற்கான காரியங்களை எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சு உண்டாக்கியிருக்கிறார். உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னால் மனுஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குனார். அவர் மாறவே இல்லை. இன்றைக்கும் அப்படி தான். உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படணும் அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி அதெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு தான் உங்களை உண்டாக்குறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களை மறுபடியும் சிருஷ்டித்தப்போ கூட அப்படி தான் உண்டாக்கியிருக்காரு. எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? உங்களை எதுக்கு ரட்சித்திருக்கிறாரு? உங்களை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வச்சிருந்து அந்த தேவைகளெல்லாம் சந்தித்து அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் உங்களையே ரட்சித்திருக்கிறார். திருப்போம் எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் அப்படின்ற பிரசங்கத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா வேறு எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கலையாக்கும், வெறும் ஆவிக்குரியா அப்படி சொல்லலைங்க. மீதி வசனத்தையும் கவனிக்கணும் இல்லை? மீதி பைபிளில் என்ன சொல்லியிருக்கணும் கவனிக்கணும். அப்புறம் ஏன் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். இல்லை வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு படிக்கணும், தெரியுமா? இதை சும்மா எங்கேயோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை மட்டும் சொல்லக்கூடாது. அப்போ உன்னதங்களிலே, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டும் இருக்கிறார்னு சொல்லியிருக்குது அடுத்த வசனத்தில். சரி, அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? தெரிந்து கொண்டு உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலேயா? கிடையாது. இங்கே அப்படி சொல்லியிருக்கிறது என்ன காரணம்னா, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவைகள். ஆல்ரெடி ரெடி. நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவைகள், ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகள். இனி கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்துறது இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டு இவைகளெல்லாம் ஏற்படுத்தி வைத்து விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டார். ஏன் ரெடி பண்ணி வச்சுருக்காரு? ஏன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்கன்னு தெரியும் அவருக்கு. நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆவீங்கன்னு தெரியும். நீங்கள் அவருக்காக வாழ்வீங்கன்னு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். பாருங்கள், நான் பிறப்பேன்னு தெரியும், அதுவும் பிரசவாக்கத்தில் இருப்பேன்னு தெரியும், இங்கே பிரசங்கம் பண்ணுவேன்னு தெரியும். அதுக்குன்னு கர்த்தர் ஒரு இடம், அதுக்குன்னு ஜனம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டார் இங்கே அட்டன் பண்ணுறதுக்கு. தெரியுமா உங்களுக்கு? நம்மளெல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கிறாரு கொண்டாந்து. இப்படி நான் நம்புகிறேன். ஏன்னா நான் போய் உங்களை கூப்பிட்டு வரலையே. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்கிறார், நான் முழங்கால்லையே கட்டினேன். சரி, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் முழங்கால்லையே கட்டினேன்னு சொல்ல முடியாது. அவர் கொண்டாந்தார் ஜனங்களை. நான் முழங்காலில் இருந்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதே இடத்துல உட்காந்து ஒவ்வொரு காலையும் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் என்ன ஜெபம் பண்ணோம்? தெற்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலேருந்து ஜனங்களை இங்கே கூட்டி சேர்க்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இங்கே வர்றதுக்குன்னு ஆத்துமாக்களை நீ ஏற்படுத்தி வச்சிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனத்தை இங்கே எங்களுக்குன்னு வச்சிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நான் சும்மா ஒன்றும் பிறக்கலை, சும்மா ஒன்றும் ஆயத்தப்படலை, இதுக்காக சும்மா ஒன்றும் அபிஷேகத்தை பெறலை, சும்மா ஒன்றும் அழைக்கப்படலை. ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கார். நோக்கத்துக்காக அழைச்சிருக்காருன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் உங்களுக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என்ன பார்க்காதீங்க. தான் ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெட் ப்ரைஸ்னு ஒரு பிரச்சனை நேரத்தில் அவர் தன்னை பற்றி சொல்லுவார் பாருங்க. சொல்ல பிறகு எல்லாம் அவரே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் கர்த்தர் ஒன்றும் இல்லாத ஒரு சும்மா ஒரு ரொம்ப ஒன்றுமே கிடையாது அவருக்கு பாருங்கள். அப்படி இருந்த ஆள் ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியே விலை கொடுத்து வாங்கிட்டார். வாங்கி அங்கே ஒரு பெரிய சர்ச்செல்லாம் கட்டி எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அவர் சொல்கிறார், என்னை பற்றி பேசுகிறேன்னு என்னை பார்க்காதீங்கன்றார். என்னை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, கர்த்தர் எனக்கு செய்வார்னா உங்களுக்கும் செய்வார், அதனால தான் சொல்கிறேன்றார். எனக்கு மட்டும்தான் செய்வார்ன்றதுக்காக நான் சொல்லலை, என்னால் மட்டும்தான் அது முடியுன்ற சொல்ல. அவர் சொல்கிறார், எனக்கே செய்கிறாருன்னா உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? இவ்வளோ கீழே இருந்துருக்கிறேன், என்னையே இவ்வளோ மேலே தூக்கியிருக்காருன்னா உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? அதுக்கு தான் சொல்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வீணாக பிறந்திருக்கிறீங்களா? சும்மா பிறந்திருக்கிறீங்களா? சும்மா காலத்தை கழிக்கிறதுக்காக இருக்கிறீங்களா? உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கர்த்தர் பண்ணலையா? உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஏற்பாடு பண்ணலையா அவர்? நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது. நம்ம அதை நினைக்கிறது இல்லையே. அவர் நினைக்கிறது மாதிரி நினைக்கிறது இல்லை. அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறது இல்லை. நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வார்த்தைகளையும் அவருடைய வார்த்தையோடு இணைக்காமல் விட்டுட்டோம். நாம் நினச்சதையே பேசிக்கிட்டு, நம்ம பயந்ததையே பேசிக்கிட்டு, யோபு போல எனக்கு பயந்த காரியம், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, நான் மிகவும் பயந்தது எனக்கு ஆயிட்டுன்னா. ஹலோ, அதுதான் நிறைய பேருக்கு ஆகிட்டு இருக்குது. நான் என்ன பயந்தனோ அதுவே ஆயிடுச்சுன்னு சொன்னால் பாருங்கள், ரொம்ப கரெக்டு. அவர் என்ன நினச்சிருக்கார்? அவர் என்ன யோசித்திருக்கார்? தீமைக்கு ஏதுவானவைகளை அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளை அவர் எண்ணி வைத்திருக்கிறாரு. அதையே நினைக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏன்னா அதுதான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கார். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் பிறக்க செய்து, உங்களை ரட்சித்து, இந்த சபையில் வைத்து, இந்த காரியங்களை கேட்க பண்ணி எதுக்கு பண்ணுறார் கர்த்தர்? உங்களுக்காக ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதில் ஒரு துள்ளி அளவு கூட சந்தேகம் வேண்டியதே கிடையாது. உங்களை என்ன செய்ய முடியும் அழைச்சிருக்காரோ அதுக்காக கர்த்தர் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறார். நீங்கள் வேறு எதையோ செஞ்சுக்கிட்டு நீங்கள் அலப்பிக்கிட்டு நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் என்ன பண்ணணும்? அவரை முதலாவது வைக்கணும், அவருடைய வார்த்தையை கவனிக்கணும், அவர் சொல்கிறத சொல்லணும். என்னுடைய எண்ணத்தையும் அவருடைய வார்த்தையும் அவரோடு ஒன்றாக்க வேண்டும். ஐ மஸ்ட் கெட் இன் டு த லா ஆஃப் அக்ரிமெண்ட். ஒரு மனப்பட வேண்டும் அவரோடு கூட. அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களை நான் பேச வேண்டும். எனக்காக இப்படி ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னா
நான் பேச வேண்டும். எப்படி இருப்பேன், இந்த சபை எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவர்கள் வருவாங்க, இங்கே எப்படி இங்கே வந்து சேரும் ஜனம், எப்படி இது கட்டப்படும், இப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை நான் பேச வேண்டும். இதெல்லாம் நான் ஒன்றுமே பேசாமல் எனக்கு நல்லா ஆயிடுமா? ஹலோ, இருக்கீங்களா? இதை பற்றி ஒரு தரிசனம் எனக்கு உண்டாகணும், இது பற்றி ஒரு எண்ணம் உண்டாகணும், இது பற்றிய வார்த்தைகள் உண்டாக வேண்டும் இல்லையா? 30 வருஷமாக அதை பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்து தான் உண்டாகிறது, இல்லாதது உண்டாகிறது. அப்படியே முன்ன இல்லை, இப்போ உண்டாயிருக்கிறது. இப்போ இல்லாதது நாளைக்கு உண்டாகும். அப்படிதான் அது. நாளைக்கு என்ன உண்டாகுமோ அதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன உண்டாகும், எப்படி இருக்கும், எப்படி கட்டுவோம், எப்படி முன்னேறி சொல்ல பேசிகிட்டு இருக்கிறேன். அது உண்டாகும், நிச்சயமா உண்டாகும். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, உண்டாகும். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை உன்னதங்களில் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, பரலோகத்தை தேவனை பொறுத்தவரையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஏற்கனவே ரெடி வைக்கப்பட்டிருக்கிறது. அவளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஏற்கனவே ரெடியாக நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கு திருப்புங்க. எபேசியர் 2:1 பார்த்தோம். இப்போ 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதாவது ரட்சிப்பை குறித்து பேசுகிறீங்க. 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த நம்மை எப்படி அவர் ரட்சித்தார்ன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு 9 சொல்லியிருக்குது. 10ஆம் வசனம் கவனிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டுனா எந்த சிருஷ்டிப்பை சொல்லியிருக்குது? புது சிருஷ்டிப்பை, ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் கான்டெக்ஸ்ட். நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கைவேலையாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை புதுசாக சிருஷ்டித்திருக்கிறாரு. இந்த புது சிருஷ்டிப்பில் நம்ம மறுபடியும் கையில் பாருங்கள், பூமியின் மண்ணை எடுத்து தன்னுடைய கையில் எடுத்து ஒரு சரீரத்தை வணைந்து ஜீவ சுவாசத்தை அதுக்குள்ளே ஊதினார். ஜீவ ஆத்மா ஆனால் மனுஷன் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி அப்படி உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்குது ஆதியாகமத்தில். அதே போல் அதே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ளே ஜீவனை ஊதி பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து ஜீவனை கொடுத்து புது வாழ்வை கொடுத்து நம்முடைய பாவங்களை போக்கி அவருடைய கைவேலையாக நம்மை மறுபடியும் உண்டாக்கி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். செய்கைன்னா தான் கைவேலையாக இருக்கிறோம். எவைகளில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்னு சொல்லியிருக்கிறது இல்லையா? அதை குறித்தான் சொல்லுது. அவைகளில், அந்த நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை, அந்த நற்கிரியைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முன்னதாகன்றது எந்த முன்னதாக? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் குறிச்சிருக்கிறாராம். அவைகளெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். நாம் என்ன செய்வணும், நான் இன்றைக்கு இதை செய்து கொண்டிருப்பேன் என்கிறத கர்த்தர் எப்போ ஆயத்தம் பண்ணாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஏன் இதெல்லாம் சொன்னேன்? நல்லா கவனிங்க, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றோம். இதுக்கும் அறிக்கைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ எனக்காக எல்லாம் ரெடி. நான் என் வார்த்தையை அவருடைய வார்த்தையோடு இணைக்க வேணும், அவ்வளோதான். வேறு எதுக்கும் காத்துடல. கர்த்தர் வானமே பரலோகமே என் வார்த்தைக்காக காத்துட்ருக்குது. என்னைக்கு நான் உணரப்போகிறேன், என்னைக்கு நான் அறிந்து கொள்ளப் போகிறேன், எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை என்னைக்கு நான் புரிந்து கொண்டு அவைகளை என் வாயை விட்டு நான் என்னைக்கு பேச போகிறேன் என்று பரலோகமே எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றி தரும்படியாக தேவதூதர்கள் அட்டென்ஷனில் நிற்கிறாங்க. இட்ஸ் ஆல் ரெடி. நான் என்னை பற்றி சொல்ல, மறுபடியும் உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வாழ்க்கைக்குள்ளே நுழையவே இல்லை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்குள்ள நுழையில, வாழ்க்கைக்குள்ள நுழையில, கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல காரியங்களுக்குள்ள நுழையில. ஏன்னா அவர்களுக்கு இது புரியலை. உலக தோற்றத்துக்கு முன்னாகவே கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சிட்டார்.
எல்லா தேவைகளையும் கண்டுட்டார், அறிஞ்சு கொண்டார். இவங்க இன்னும் உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு அவர்கள் என்னத்தை நிறைவேற்ற வேணுமோ அதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அவருடைய தேவைகளெல்லாம் ஏற்கனவே சந்திக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நான் என் வாயை திறந்து சொல்லலாம், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று கடந்த நித்தியத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. இன் இட்டர்னிட்டி பாஸ்ட் சொல்கிறான். எப்படிங்க சோகமாகாமலே சோகமானேன்னு சொல்லலாம்? அதுக்கு தான் சொன்னேன், டைமு புரியும். எப்போ புரியும்? கன்ஃபெஷன் புரிஞ்சதுன்னா, இந்த லா ஆஃப் அக்ரிமெண்ட் புரிஞ்சதுன்னா, லா ஆஃப் கன்ஃபெஷன் புரிஞ்சதுன்னா, விசுவாசம் புரிஞ்சதுன்னா டைமே புரிஞ்சிடும். என் விசுவாசம் என்ன சொல்லுது? என் சுகத்தை உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் ஏற்பாடு பண்ணி வைத்து விட்டார். நான் வாழ வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. என்னுடைய செழிப்பை உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாரு. ஆகவே தான் நான் இன்றைக்கு கெஞ்சுவதில்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? கெஞ்சுவதில்லை. ஆகவே தான் வாயை திறந்து நான் சொல்லலாம், நான் இயேசுக்குள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோடு கூட வேதனையை கூட்டார். எனக்கு குறைவில்லை, எனக்கு தாழ்ச்சி இல்லை. ஒரு நாளும் ஒன்றுக்கு நான் குறைவுபடுவதே இல்லை. என்னங்க இவ்வளோ பில் இருக்குது, எப்படி சொல்லலாம்? பில்லை பார்த்து சொல்லி அவர் டெய்லி நிறைய பேர் பில்லை தியானிக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்கலாம், அந்த பில்லு, ஐயோ ஆண்டவா, அடுத்த பில்லை காமி பார்க்கலாம், இயேசுவே. இன்னும் போக போக அப்படியே இருக்கிற ஜீவனே போயிடும். பில்லையா தியானிக்க சொன்னார், வசனத்தை தியானிக்க சொன்னாருங்க. பில்லை பார்த்து பேச சொல்ல, வசனத்தை பார்த்து பேச சொன்னார். வசனம் என்ன சொல்லுது? வசனம் அப்படியே டைமை மாற்றிடுது பாருங்க. இனிமே கர்த்தர் ஏதாவது செய்வார். என் கண்ணீரை கேட்டு, என் உபவாசத்தை கண்டு, என் முழங்கால் காப்பு காய்ச்ச பிறகு அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லலை. வசனம் என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்னாகவே எனக்காக ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி உன்னதங்களில் அவைகளை வைத்திருக்கிறார். வச்சிட்டு அப்புறம்தான் என்னை வந்து ரட்சித்தார். என்னை அவருடைய கைவேலையாக புது சிருஷ்டிப்பில் என்னை சிருஷ்டித்தார். எதுக்காக? அந்த நற்கிரிகளை, அவர் எனக்காக வைத்திருக்கிற நற்கிரிகளை நான் செய்து முடிக்கும்படியாக என்னை அதற்காகவே ரட்சித்திருக்கிறார். இப்போ எல்லாம் ரெடினா நான் எப்படி ரெடி ஆகுறது? அதுக்கு என் வாயை ரெடி பண்ணணும். அதுதான் அறிக்கை. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ரெடி. பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் ரெடியா? எல்லாம் ரெடிங்க, ஏற்கனவே ரெடி. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி போகும்போது, வீட்டுக்கு போகும்போது மனசில் வைங்க, நிறைய பேர் ரெடி இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் அதுக்குள்ளே வரவே, டியூன் ஆகவே இல்லை. இன்னும் எல்லாம் ரெடின்றதே அவங்களுக்கு புரியல. இந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அதை எப்படி நான் சொந்தமாக்கிக்கிறது, அதை எப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வர வைக்கிறதுன்றது நிறைய பேருக்கு புரியல. நான் சொல்கிறேன், அதுதான் விசுவாசம், அதுதான் அறிக்கை. பரலோக சித்தத்தை பூமியில் நடப்பித்து காட்டுகிறது. அது பரலோகத்தில் எது கட்டப்பட்டிருக்கிறதோ அது பூமியில் நீங்கள் கட்டலாம். பரலோகத்தில் எது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ அதை பூமியில் நீங்கள் கட்டவிழ்க்கலாம். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கட்டலாம், கட்டவிழ்க்கலாம். நீங்கள் கட்டுகிறது கட்டப்படும், நீங்கள் கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும். என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு உண்டா. அப்போ நான் ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் அக்ரி வித் ஹிம் அண்ட் வாக் இன் தெம். கன்ஃபெஷன்னா என்ன? நான் அவரோட அக்ரி பண்ணுறேன். எல்லாம் அவர் எனக்காக ஏற்படுத்தி வச்சுட்டார், ரெடி பண்ணி வச்சுட்டார். நான் அவரோட அக்ரி பண்ணுறேன். அக்ரி பண்ணால் என்ன ஆகும்? சங்கீதக்காரன் சொல்கிறான், செல்வ செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர். சங்கீதம் 66:12. எங்கே கொண்டு வந்தீர்? நல்ல வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீர்னு இருக்கா. நிறைய பேர் சொன்னாங்க, வனாந்திர வாழ்க்கைக்குள்ளே கர்த்தருடைய நடத்துவார் சகோதரனே. வனாந்திரத்து வழியாக நடத்தினாருங்க. வனாந்திரமா கோல்? வனாந்திரத்தை கடந்து போகிறோம், வனாந்திரத்துக்கு கொண்டு போல.
செல்வ செழிப்பான 66:12 வாஸ்து பாருங்கள் சங்கீதம். செல்வ செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தீர். இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்கிறான். எங்கே கொண்டு வந்தீர்? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு வந்தீர். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கான வைத்திருக்கிற, உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி உலகத் தோட்டத்துக்கு முன்னால் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த செல்வ செழிப்பான இடத்திற்கு உங்களுடைய வாய் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இந்த வாய் தான் அதுக்கு மேப் போட்டு கரெக்டாக உங்களை எந்த டைரக்ஷன் அந்த பக்கமாக திருப்பி உங்களுடைய வாழ்க்கையை. ஞாபகம் இருக்கா? யாக்கோபில் சொல்லியிருக்குது, வாயில் தான் என்ன இருக்குது? ஸ்டேரிங் வீலு. பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் கப்பல் அந்த பக்கம் திருப்புங்க. எந்த பக்கம்? அந்த நல்ல தேசத்துக்கு. எந்த நல்ல தேசத்துக்கு? அந்த பரலோக தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கைக்குள், அந்த வளமான வாழ்க்கைக்குள், அந்த ஆசீர்வாதத்தின் இடத்திற்குள் திருப்புங்க. அந்த அந்த திசையை நோக்கி திருப்புங்க. அங்கே கொண்டு போய் இந்த வாயை சரி பண்ணால் அந்த டைரக்ஷனில் திரும்பி கரெக்டாக அந்த டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்க்கும். உங்களுடைய செல்வ செழிப்பான இடத்திற்கு நீங்கள் வந்து சேருவீர்கள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை துதிப்போம். உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நல்ல எண்ணங்களை, தீமைக்கான ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? எல்லாம் ரெடி. எல்லோரும் சொல்லுவோம், எல்லாம் ரெடி. நம்ம வாயை கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதான் அறிக்கை. நாம் அதை பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை நாம் பேச ஆரம்பிக்கணும். அவருடைய எண்ணங்களை நாம் பிரதிபலிக்க வேணும் நம்முடைய வார்த்தையில். அப்போ அந்த நல்ல இடத்துக்கு நாம் போய் சேரலாம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு புறப்பட்டு எங்கள் உள்ளங்களை தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவியங்கள் மாற்றி அமைக்கப்படட்டும், புதிய எதிர்காலத்தை உருவாக்கட்டும். பூமியிலே எந்த ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொண்டாலும் அதை குறித்து ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதியிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வு உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்படுத்தி வைத்து விட்டீர். அதை அவர்கள் உண்டாக்கட்டும். தன்னுடைய வார்த்தையினாலே, ஒருமனப்பாடினாலே உண்டாக்கட்டும். கர்த்தாவே, வாழ்க்கையை மாற்றி காண்பிக்கட்டும், வெற்றியை உண்டாக்கட்டும், ஜெயத்தை உண்டாக்கட்டும், சுகத்தை உண்டாக்கட்டும், வாழ்வை உண்டாக்கட்டும், தோல்விகளை ஜெயமாக மாற்றட்டும். கர்த்தாவே, ஆவியானவர் பலத்த விதத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு கிரியை செய்வீராக. அற்புதமாய் ஜனங்களை நடத்துவீராக. அந்த செல்வ செழிப்பான இடத்திற்கு ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.